ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோலா உருண்டை பண்ணுறதுக்கு வாழைக்காவை வேக வச்சுருக்கேங்க. அப்புறமா ரவை அரை கப்பு, அதுக்கு தேவையான உடைச்ச கடலை, அப்புறம் சிறிதளவு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூன். இது மஞ்சள் தூள், இது சோம்பு, தேவையான அளவு உப்பு. இதை வச்சு தாங்க நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போது வாழைக்காவை தோலை நீக்கிட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா இந்த வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் கலந்துடலாங்க. கலந்துட்டு இந்த ரவையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். வச்சுருக்க 1/4 கப் ரவையும், அடுத்தது இந்த உடைச்ச கடலையும் முருவலாக வரும். அதனால் இந்த உடைச்ச கடலையும் ஒரு 3 ஸ்பூன் கலந்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணுங்க. இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் கலந்துக்கோங்க. இப்போது இதெல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுக்கலாங்க. இப்பொழுது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் இது ஒரு உருண்டையாக பிடிச்சி போடலாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போது நம்ம இந்த வாழைக்காய் உருண்டையை இந்த எண்ணெயில் விடலாங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் இதை திருப்பி விடலாங்க. பொன்னிறமாக ஆனவுடனே இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா சிவப்பாக பொன்னிறமாக அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா சிவந்து வரட்டுங்க. எடுத்துடலாம். அப்புறமா குழம்பு தாளிக்க வேண்டியது தாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. அதில் மண்சட்டி சூடானதும் ஒரு 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். குழம்பு செய்ய தேவையான பொருட்களுங்க: 2 பட்டை, கிராம்பு ஒரு 4, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு 3 சைஸில், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா குழம்புத்தூளுங்க, ஆச்சி குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா மிளகாத்தூள் அது 1 ஸ்பூனுங்க. தேவையான அளவு உப்பு, புளி கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். அப்புறமா சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சிங்க. இப்போ இதில் இந்த பட்டை லவங்கத்தை போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இதை போட்டுக்கலாம், சோம்புத்தூள். அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்பொழுது மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஆச்சி குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலக்காங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது 1 ஸ்பூன் சிறிதளவு தண்ணியை ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. அப்புறமா புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் 1 ஸ்பூன், அதாங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கோலா உருண்டையை சேர்த்துக்கலாங்க. அதாங்க, வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்கள்.
இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.